என்ன சின்னதா? சின்னத்தர பணம் கேட்டு எழுதிருக்கான். முதல்ல அவனுக்கு அதை அனுப்பிடு. பங்காளி எப்ப படிப்பு முடிச்சிட்டு வரப்பல? சீக்கிரம் வந்துருவான்ல. நாச்சரே, பஞ்சாயத்துல நீங்க சொன்ன தீர்ப்பை மீறி உங்க சொந்தக்காரன் பையன் சிதம்பரத்துக்கும் காமாட்சிக்கும் கட்ட பஞ்சாயத்துக்காரன் கோவில்ல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான். என்ன திமிரு அவனுக்கு! எங்கிருந்தோ வந்த அநாத பய இந்த ஊர்ல இருந்துகிட்டு என் பேரை கெடுக்கிறான் பாத்தியா? இவனை இப்படியே விட்டு வச்சா பின்னாடி நமக்கு பிரச்சனை ஆயிடுவானோ? அவசரப்படாத. அவனுக்கு இந்த ஊர்ல நல்ல பேர் இருக்கு. ஜனங்க அவன் சொல்றதையும் நம்புறாங்க. எப்படியாவது அவன் பேரை கெடுத்து இந்த ஊர் ஜனங்களை விட்டே அவன் இந்த ஊரை விட்டே விரட்ட வச்சிட்டோம்னா சரி. நீ முதல்ல போய் பணத்தை கொடுத்துட்டு வா, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தாடி மேல கைய வச்சு பாடுவேன், ஆசை கொண்ட அன்ன கிளிய தேடுவேன். தாடி மேல கைய போட்டு பாடுவேன், ஆசை கொண்ட அன்ன கிளிய தேடுவேன். பாப்பா, இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பாட்டுதான். நீதான் ஊரெல்லாம் பாடினிய. நீ பாட்டுக்கு பாடிட்ட ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் என்ன தேடி வர்றாங்க. எதுக்கு? எதுக்கா? உனக்காகத்தான். என் வீட்டுல பொண்ணுடுங்க, என் வீட்டுல பொண்ணுடுங்கன்னு ஒரே தொல்லை. ஊர் ஊரா பாடினிய, என்கிட்ட சொன்னியா? ஆட போங்க பாப்பா, நான் சும்மா டூப்பா ஜாலியா இருக்கட்டுமேன்னு பாடினேன். என்னது விவரமான பாட்டாச்சே. சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். பாப்பா சீக்கிரமாக, எனக்கு பசிக்குது. எனக்கும் தான். பாப்பா தொழுதுட்டு வாங்க, சாப்பிடலாம். ராஜா, இந்த வாப்பாவை போய் தொழுவ சொல்றியே, எப்ப பார்த்தாலும் அந்த கோயில்ல படுத்திருக்கிறியே, அந்த கோயில்ல இருக்கிற தெய்வத்தை என்னைக்காவது நீ கும்பிட்டு இருக்கிறியா? பாப்பா, நான் எதுக்கு போய் அங்க கும்பிடணும்? 28 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ இருந்த என்ன எடுத்து வளர்த்து ஆளாக்குனது யாரு? நீங்க தான். என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீங்க தான். அந்த கல்லுல செதுக்குன உருவம் கிடையாது. சாப்பிட வரீங்களா? அப்பனே ஆண்டவா, இன்னைக்கு தொழில் நல்லபடியா நடக்கணும். சரசு, சரசு. என்னங்க? பகல்ல இந்த உம்மா வேண்டாம், இந்த உம்மா போதும். சரி, நான் தொழிலுக்கு போயிட்டு வர்றேன். என்னங்க, சின்ன தம்பி வரேன்னு சொல்லிச்சு, நீங்க பாட்டுக்கு போறேங்கிறீங்க? அந்த நாய் முகத்துல காலையில முடிச்சுட்டு போனா ரத்த காயம் தாண்டி ஏற்படும். அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் போயிடுறேன். அவன் வந்தான்னா தோப்புக்கு அனுப்பு. மட்டுமா? கேட்ச் ஊட்டுக்கிறேன். அங்கேயே வச்சுக்க, அங்கேயே வச்சுக்க, அங்கேயே வச்சுக்க. போறாதீங்க, இல்லைங்க. ஐயோ ஐயோ, விதிய மாத்த முடியாது. யாரு மூஞ்சில முழிக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த நாயே முன்னாடி வந்து நிக்குது. என்ன பண்றது? என்ன நாய் மூஞ்சிலியா? இல்ல ஓ மூஞ்சில. நான் வரணும் சொல்ல, அதுக்குள்ள போறீங்க. வாடா சீக்கிரம். எது நடக்குமோ அது நடந்துதான் தீரும். என்ன நம்ம ஊர் தேட்டர்ல நீயா படம் போட்டுக்கங்க, போற வழியில இறக்கி விட்டுருங்க. அண்ணா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னடா? நேத்து மேட்டுத்தெரு கணேசனை பாம்பு பிடிச்சிருச்சு. அப்புறம் பாம்பு பிடிச்சு அடிச்சிட்டாங்களா? எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. பயந்தாங்கொள்ளி பசங்க. பாம்பை லெப்டால புடிச்சு தலைய 4 சுத்தி சுத்தி நச்சுன்னு அடிக்க வேண்டாமா? ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? இந்த பாம்பை கண்டா படைய நடுங்குன்னு சொல்றாங்க, அது எப்படி? அது தொடரடிக்கு பயங்க சொல்லிருப்பானுங்க. அப்ப உங்களுக்கு பயமே இல்லையா? பயமா? எனக்கா? இப்ப பாம்பைய முன்னாடி காட்டுறா, அது என்ன பாடுபடுதுன்னு பாரு. என்ன முன்னாடி பாம்புனே? எங்கடா? இல்ல லெப்ட்ல பிடிச்சு அடிக்கிறேன். ஐயோ, என்ன லெப்ட்ல பிடிச்சு அடிக்கிறீங்க? எங்கடா லெப்ட்ல பிடிக்க சொல்ற? ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ 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 ஐயோ, நான் தப்பிச்சேன். என்ன வீசுங்க? இந்த வீசுங்கடா.
எதிரில இருக்கு பாம்பு பாம்புடா பாம்பு அம்மா அப்பா அட பாவி இந்த நாய் மூஞ்சில முடிச்சா ரத்த காய் ஏற்படும் நினைச்சேன் அதே மாதிரி ஏற்பட்டு போச்சு டேய் என்ன தேடுற பாம்பு பாம்பு காணுமா யோ கட்ட யோ பஞ்சாயத்து யார கட்டிக்க போறேன்னு கேட்டா பதில் சொல்லாம பாட்டு என்னைய வேண்டி கிடக்கு பெரிய பாகவதரு எவடியவா என்னைய குரல் கொடுக்குற நான் போட்ட சந்தத்துக்கு ஒரு பாட்டு பாடு பாப்போம் முதல்ல உன் முகத்தை காட்டு பாப்போம் நீ பாட்டு பாடு அப்ப என் முகம் தெரியும் போயிட்டியா ஏய் என்ன பாட்டு பாட சொல்லிட்டு நீ ஓடிட்டா எப்படி ஐயோ குரல் நல்லா இருந்ததே குரலை கெட்டி அமராதரா போயிட்டியா ஏண்டி வயசு பொண்ணுங்களா உட்காந்துட்டு வாயை திறக்காம வேலை பாக்குறீங்களே உங்க வயசுல நான் வாயை திறந்தா என்ன நடந்திருக்குன்னு சொல்லாமையே தெரியுது ரெட்ட குடம் தூக்க சத்து இல்லாதபடி நீங்கெல்லாம் என் வயசுல நான் 2 குடம் இடுப்புலையும் 2 குடம் தலையில வச்சுக்கிட்டு திம்மு திம்முன்னு நடந்தா சில்லற மைனர்கள்லாம் சிலுத்துக்கிட்டு நிப்பாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு உடம்புல பலம் இருந்துச்சு, இப்ப எங்களுக்கு மூளையில பலம் இருக்கு. மூளை இருக்கா இல்லையான்னு இப்ப பாப்போம். நான் போடுற விடுகதைக்கு பதில் சொல்லுங்கடி பாப்போம். நான் ஒருத்தர் இருக்கும்போது என்ன வச்சுக்கிட்ட விடுகதையா சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கு மூளை வேணும். எனக்கு மூளை இல்லைங்கிறியா? இப்ப சொல்றேன். மதுரை சிகப்பு, மானாமதுரை கருப்பு, உடைச்சா பருப்பு, தின்னா கசப்பு. எங்க சொல்லு பாப்போம். இதுக்குதான் மூளை வேணும்னு சொல்றது. வயசு பொண்ணை வச்சு நீ கேவலப்படுத்தினீங்களே, இரு வந்து சொல்றேன். இந்தம்மா உன் விடுகதைக்கு பதில் குண்டுமணி. சரியா? அட ஆமா. ஏன் நின்ன இடத்துலயே பதில் சொல்ல முடியாதா? எனக்கு தனியா தான் யோசனை வரும். இப்ப ஏன் விடுகதைக்கு பதில் சொல்லு பாப்போம். சம்பவமா சொல்லு. பட்டணத்து ஜமக்காலத்தை பறக்க விரிச்சு பையனையும் பொண்ணையும் எதுக்க வச்சு அவ ஆத்தி ஆத்திங்கிறா, அவன் ஆச்சு ஆச்சுங்கிறான். இவ்வளவுதானே? இந்த வந்துடுறேன். உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதுக்கு மட்டும் சொல்லுப்பா. பரவாயில்ல சொல்லு, சீக்கிரம் சொல்லு. பட்டணத்து சமக்காலத்தை பறக்க விரிச்சு பொண்ணையும் பையனையும் எழுத்த வச்சு அவ ஆத்தி ஆத்தின்னா அவன் ஆச்சு ஆச்சுன்னா. யார் சொன்னது இது? இந்த நாடகத்துக்கெல்லாம் ஆயிட்டு கொடுக்குமே செம்பகம் அதாம்மா சொல்லிச்சு. செண்பகமா சொல்லுச்சு? இதுல ஏதோ விஷயம் இருக்குமே. எங்க திரும்ப சொல்லு. எதுக்கு இன்னொரு வாட்டி அடிக்க? அட சொல்லுப்பா. பட்டணத்து சமக்காலத்தை பறக்க வச்சு விரிச்சு பையனையும் பொண்ணையும் எழுத்த வச்சு அவ ஆத்தி ஆத்தின்னா அவன் ஆச்சு ஆச்சுன்னா. ஏய், ஆத்தி ஆத்தி ஆச்சி ஆச்சி குழப்பமா இருக்கே. செண்பகா, செண்பகா, உன் தங்கச்சி மாடு முட்டிருச்சு. கட்டப்பஞ்சாயத்துக்காரன் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கான். சீக்கிரம் போய் பாரு.
மல்லிகா, அக்கா, கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்திட்டேன். உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நான் தான் இப்ப நல்லா இருக்கேன்ல, அப்புறம் ஏன்கா அழற? கட்ட பஞ்சாயத்துக்காரர் தான்க்கா அந்த நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாரு.